நாய்க்கடியை கவனிக்காம விட்டா என்ன ஆகுது பாருங்க. இந்த அறிகுறி தப்பிக்கவே முடியாது. நாய்கள் மனிதர்களுடன் நெருக்கமாக வாழும் உயிரினங்களாக இருந்தாலும் தெருநாய்கள் குறித்த பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக நகர்ப்புறங்களில் தெருநாய்களின் எண்ணிக்கை கட்டுக்கடங்காமல் வளர்ந்து கொண்டிருப்பதால் பொதுமக்கள் மீது தாக்குதல் சம்பவங்களும் அதிகரித்து வருகின்றன. சாலையில் நடந்து செல்லும் பொழுது யாராவது தெருநாயால் கடிக்கப்படுகிறார்கள் என்ற செய்தியை நாம் அடிக்கடி கேட்கின்றோம். இது பெரும்பாலும் பயத்தை ஏற்படுத்தும், திடீரென்று நிகழும் மற்றும் ஆழமான உடல் மற்றும் மன பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. இந்த சூழலில் நாய் கடித்தால் நாயை போல் குறைப்பார்களா என்ற கேள்வி பலரிடம் தோன்றுகிறது. சினிமாக்கள், நையாண்டி கதைகள் மற்றும் சமூக ஊடக பதிவுகள் இதனை மேலும் ஊக்குவிக்கின்றன. உண்மையில் இது ஒரு கற்பனையை தவிர வேறு எதுவும் இல்லை. நாய் கடித்தவர்கள் நாயை போல் குறைத்ததாக நினைப்பது அல்லது அவர்கள் அப்படி தேநீர் கடையில் குறைக்கும் வகையில் பேசப்படுவது ஒரு பயத்தால் ஏற்பட்ட மனவியல் உருவாக்கம்தான். அறிவியல் ரீதியாக இதற்கான ஆதாரம் எதுவும் இல்லை என்பதை மருத்துவர்கள் தெளிவாக தெரிவிக்கின்றனர். நாய் கடிப்பதன் மூலம் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான ஆபத்து ரேபிஸ் எனப்படும் வைரஸ் தொற்று. இது ஒரு மெல்லவே பரவும், ஆனால் ஒரு முறை பரவிவிட்டால் உயிரை குடிக்கும் அபாயகரமான நோயாகும். ரேபிஸ் வைரஸ் நாயின் எலும்பு, மஞ்சள் அல்லது டுவாலில் பதிந்திருக்கும். நாய் கடிக்கும் போது இது மனிதனின் நரம்புக்குள் நுழைந்து மண்டையோட்ட தசைகளை குறிவைத்து தாக்குகிறது. ஒருவேளை இந்த வைரஸ் மண்டையோட்டத்திற்கு சென்றுவிட்டால் உயிர் மீட்பு சாத்தியமே இல்லை. இந்த நோயின் அறிகுறிகள் மிகவும் பயமுறுத்தக்கூடியவை. முதலில் தண்ணீர் குடிக்க முடியாத நிலை. ஹைட்ரோபோபியா. ஒரு பக்கம் தாகம் இருந்தாலும் கூட தண்ணீரை காணும் போது உடலில் கடும் பதற்றம், தசை உறிஞ்சும், நாக்கு தாங்க முடியாத தன்மை, மூச்சு நெஞ்சு வலிப்பு போன்றவை ஏற்படலாம். அதன் பின் காற்று பட்டாலும் பயம். எரோபோபியா. சிலருக்கு வலிப்பு, திடீர் பயம், மன உளைச்சல், குழப்பம் போன்றவை ஏற்படலாம். சிலர் சுய நினைவை இழந்து கோமாவிலும் சென்றுவிடக்கூடும். நாய் கடிக்கும் போது உடனடியாக சோப்புடன் பாதித்த இடத்தை கழுவுவது முக்கியம். அதன் பின் மருத்துவமனையில் சென்று தடுப்பூசி போடப்பட வேண்டும். பொதுவாக இது 5 டோஸ் தடுப்பூசியாக இருக்கிறது. சில நேரங்களில் கடி ஆழமாக இருந்தால் ஹிமியோனிக்ளோபின் என்ற மருந்தையும் சேர்த்து கொடுக்கப்படுகிறது. இந்த மருந்துகள் ரேபிஸ் வைரஸை உடலில் பரவாமல் தடுக்க உதவுகின்றன. தடுப்பூசி செலுத்தும் நேரத்தை தவறவிடக்கூடாது. மக்கள் வதந்திகளிலும் கற்பனையிலும் நம்பிக்கை வைக்காமல் அறிவியலை நம்ப வேண்டும். நாய் கடித்தால் நாயை போல் நடந்து கொள்வது என்பது உண்மையல்ல. ஆனால் சில மனநிலை பாதிப்புகள் கொண்டவர்கள் அல்லது கடிப்பால் மிகுந்த பயமடைந்தவர்கள் மனதளவிலான மாற்றத்துடன் செயல்படக்கூடும். இது ராபிஸ் நோயின் அறிகுறி அல்ல, அது வெறும் மனநிலை வெளிப்பாடாக இருக்கலாம். இந்த சூழலில் விழிப்புணர்வு பெரிதும் தேவைப்படுகிறது. சாலை பாதையில் நடக்கும்போது சற்று அவதானமாக இருக்க வேண்டும். முடிவாக, நாய் கடிப்பது ஒரு சின்ன விஷயம் அல்ல. இது ஒருவரது உயிரையே பறிக்கக்கூடிய அபாயகரமான சூழ்நிலை. தவறான நம்பிக்கைகள், கேலி கதைகள் மற்றும் சினிமாக்களின் வழியில் உருவான கருத்துக்களை நம்பாமல் உண்மையான மருத்துவ அறிவை நம்பி செயல்படுவதுதான் நம் அனைவருக்கும் பாதுகாப்பான எதிர்காலத்தை கட்டமைக்கும்.